இங்கே மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெருமுனை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 200 கோடி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நபிகள் நாயகத்திடம் தீர்ப்பு கேட்கிற அளவுக்கு உலகத்தில் ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்தியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகத்தை பார்க்காமலேயே அவர்களை தங்களுடைய உயிரை விட மேலாக முஸ்லிம் சமுதாயம் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம் ஆகியவற்றை முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய குற்றவியல் சட்டத்தை உலகத்தின் பல முஸ்லிம் நாடுகளில் 1450 ஆண்டு காலத்தை கடந்தும் கூட இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். உலகத்தில் மத ரீதியாக பெயர்களை சில பேர் சுட்டுவார்கள், தங்களுடைய ஆன்மீக தலைவருடைய பெயர்களை சுட்டுவார்கள், அல்லது கடவுளாக நினைப்பவருடைய பெயரை சுட்டுவார்கள். மத ரீதியாக எடுத்துக்கொண்டால் உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் நபிகள் நாயகம் அவர்களுடைய முகம்மது என்ற பெயர் தான். அப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்கு முகம்மது என்று பெயர் சுட்டுவதில் முஸ்லிம்கள் பெருமைப்படுகிற அளவுக்கு மாமனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கலாம், பள்ளிவாசல்ல 5 வேளை தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைக்கின்ற பாங்கு என்ற அழைப்புல நபிகள் நாயகத்துடைய பெயர் இடம்பெறாமல் இருக்காது. பாங்கிற்காக வேண்டி பாங்கு சொல்லி மக்களை அழைக்கும் பொழுது, வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவனை தவிர யாரும் இல்லை, முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம், தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள் என்றுதான் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலிலே சொல்லப்படுகிற பாங்குடைய பொருள் சொல்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம் சமுதாயத்தில் அனைவரும், அதுல எந்த பிரிவாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே, முஸ்லிம்கள் அனைவருமே நபிகள் நாயகத்தை தங்களுடைய உயிரை விட நேசிக்கிறார்கள். அப்படி நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது, நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு அப்படி என்னதான் சிறப்பிற்குரியது என்பதை முஸ்லிம் சமுதாயம் அறிந்து கொண்டதை போல முஸ்லிம் அல்லாத மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் என்று சொன்னால் அவர் ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதி என்றெல்லாம் இன்றைக்கு தப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. உலகத்தில் நேர்மையோடு நடுநிலையோடு சிந்திக்கின்ற யாராக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும் நபிகள் நாயகத்துடைய வரலாறை பேசும் பொழுது சிறப்பித்து பேச முடியுமே தவிர நபிகள் நாயகத்தை தாழ்த்தி பேசவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனாலும் கூட முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்ட வேண்டுமையானால் இந்த நாட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி உறவுகளை, மாமன் மச்சான் உறவுகளை, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில உள்ள நல்ல உறவை கெடுப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் மீது களங்கம் சுமத்துறது, நபிகள் நாயகத்தின் மீது களங்கம் சுமத்துறது என்று அந்த வேளையில் சில பேர் ஈடுபடுகிற காரணத்தினால் நபிகள் நாயகம் என்றால் யார், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அனைத்து சமுதாய மக்களுக்கும் சொல்லி அனைத்து சமுதாய மக்களும் முஸ்லிம்களோடு நல்லுறவு பாராட்ட வேண்டும், நம்முடைய உறவு வலிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் வரலாற்றை, தலைவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உலகத்தில் எந்த தலைவருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும், அது அண்ணாவுடைய வரலாறாக இருக்கட்டும், அல்லது அவுரங்கசீபுடைய வரலாறாக இருக்கட்டும்,
எந்த தலைவருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுல 100% உண்மையான வரலாறாக உங்களுடைய வரலாறு இருக்காது. அதுல நிறைய பொய்களும் மிகைப்படுத்துதலும் கற்பனையும் அவர்கள் மேல நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கதைகளும் தான் சொல்லப்படுவது எல்லாம் உலகத்தில் எல்லா தலைவருடைய வரலாற்றில் நீங்க பார்க்கலாம். ஆனால் 100% உண்மையான வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன்? தன்னுடைய புகழை பரப்புவதற்காக வேண்டி, தன்னுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி தன் பெயரால் பொய் சொல்லக்கூடாது என்று தடுத்த ஒரே தலைவர் உலகத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவங்களுடைய ஒரு சொல்லை அரபியில நீங்கள் பார்க்கலாம். மன் கதப அலைய முத்தாமிதன் ஃபல் யத்தபவ்வா மக்காதஹு மினன்னார். அரபு நாட்டில் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்ததால், அவங்களுக்கு அரபு மொழி தெரிந்ததால், அரபு மொழியில் தான் அவங்களுடைய அனைத்து உரைகளும் அவங்களுடைய அனைத்து அறிவுரைகளும் இருக்கிறது. நபிகள் நாயகம் மக்களுக்கு சொன்னார்கள், என் பெயரால் யாராவது வேண்டுமென்று பொய்யை இட்டு கட்டுவானேயானால், பொய் சொல்வானேயானால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். என் பேர்ல பொய் சொல்றாரு நரகத்துக்கு போக போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும் என்று தன் வரலாற்றின் பெயரால் ஒரு பொய்யை கூட பரப்பக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால் அவங்களுடைய உண்மையான வரலாறு 100% வரலாறு பாதுகாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகத்துடைய வரலாறு எப்படி சிறப்புக்குரியது. உலகத்தில் எந்த ஆன்மீக தலைவர் எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகத்தை ஆன்மீக தலைவராகத்தான் அனைத்து சமுதாய மக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவங்க ஆன்மீக தலைவர்கள் அடிப்படையில் எப்படி இருந்தார்கள், ஆன்மீக தலைவர் உலகத்தில் எல்லாரையும் எப்படி அறிமுகப்படுத்துவார்கள் என்றால், நீங்க நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் ஆன்மீக தலைவராக வர்றாரு, சாமியாரா வர்றாரு, மத போதகராக வருகிறார் என்றால் அவருடைய ஆரம்ப காலம் என்ன என்று பார்க்கக்கூடாது. ஆரம்ப காலம் தவறானதாக கூட இருக்கலாம். பின்னாடி அவர் மனம் திருந்து அவர் மதத்தை தெரிந்து பின்பற்றக்கூடியவராக போதிக்கக்கூடியவராக மாறியிருப்பார், மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவராக மாறியிருப்பார் என்று எந்த ஆன்மீக தலைவருடைய ஆரம்ப நிலையை பார்க்கக்கூடாது, கடந்த காலத்தை பார்க்கக்கூடாது என்று எல்லா ஆன்மீக தலைவர்களை பற்றி மக்களுக்கு இப்படித்தான் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 40 வயதுல தங்களை இறை தூதர் என்று மக்கள்கிட்ட சொல்கிறார்கள். அது வரைக்கும் சாதாரண ஒரு மனிதராகத்தான் அந்த மக்கள்கிட்ட வாழ்ந்தார்கள். 40 வருஷ காலம் மக்காவுல தான் அவர்கள் பிறந்து, அங்கே அவர்கள் தகப்பனார் இல்லாமல் தாய் இல்லாமல் அனாதையாக தன்னுடைய பெரிய தகப்பனார்ட்ட வளர்ந்து ஒரு வியாபாரியாக, மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக நபிகள் நாயகம் 40 வரைக்கும் இருந்தார்கள். 40 வயசு வரைக்கும் இருந்தார்கள். அந்த 40 வயசுல அவங்கள இறைவன் தூதராக தேர்ந்தெடுக்கிறான். அவங்கள்ட்ட ஒரு தூதரை அனுப்பி, தன்னுடைய வானவ தூதரை அனுப்பி, நீங்க இனிமேல மக்கள்கிட்ட போதனை செய்ய வேண்டும், ஒரே ஒரு கடவுள் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருக்கிறார் என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை உலகத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவங்கள இறைவன் தூதராக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இறைவனிடமிருந்து அன்றாடம் செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. அந்த நபிகள் நாயகம் அவர்கள் நபி அவர்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அந்த மக்கள்கிட்ட இறைவன் திருமறை குர்ஆன்ல அது சில ஒரு வசனத்தை இறக்கி சொல்லுறாங்க. நபி நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன். எப்ப 40 வயசு வரைக்கும் உங்கள்கிட்ட நான் வாழ்ந்தவன், அந்த வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பார்ப்பீர்களா? சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? நீங்க அதை சிந்திச்சு பார்த்தாலே, என் கடந்த கால வாழ்க்கையை புரட்டி பார்த்தாலே நான் யார்கிட்டையும் போய் சொன்னதில்லை, யாரை ஏமாத்துறதில்லை. எல்லாரும் இளமை பருவத்தில் எப்படி இருப்பார்களோ அப்படி நபிகள் நாயகம் அவர்கள் குடித்துக் கொண்டு அல்லது வேற ஒரு அந்நிய பெண்ணோட தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு எல்லாரும் இளமையில் அப்படித்தான் இருப்பாங்க. நபிகள் நாயகத்துடைய வரலாறு பரிசுத்தமான வரலாறாக இருந்தது. கடந்த கால வாழ்க்கையை சொல்லி காட்டி நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்றேன், என்னை தூதர்ந்து நான் ஏன் போய் சொல்லணும், இறைவனிடமிருந்து எனக்கு இறை செய்தி வருகிறது என்று நான் ஏன் போய் சொல்லணும், நான் சொல்வது உண்மைதான், என்னுடைய கடந்த காலத்துல நான் போய் சொல்லியிருக்கிறேனா, ஏமாத்தி இருக்கிறேனா என்று நபிகள் நாயகம் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை ஆதாரமாக காட்டி தன்னை இறை தூதர் என்று அந்த மக்கள்கிட்ட நிரூபித்தார்கள். அந்த மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் அவர்களுடைய 40 வயசு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அந்த சமுதாயத்தில் இருந்த பேர் என்ன, மக்காவுல நபிகள் நாயகம் வாழ்ந்த ஊர்ல ஒருத்தன் வெளியூர்ல நல்லவனை அடிச்சிடலாம், உள்ளூருக்கார ஆளுக்கு தெரியும்ல இவர் எப்படிப்பட்ட ஆளு என்று உள்ளூர் ஆளுக்கு தெரியும். நபிகள் நாயகம் இறை தூதர் சொன்ன உடனே நீ அன்னைக்கு இந்த தப்பு பண்ணல
என்று யாரும் சுட்டி காட்ட முடியல. ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகத்துக்குள்ள பேர் என்னன்னு கேட்டா அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று, உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று பெயர் பெற்ற ஒரு நேர்மையான ஒரு வியாபாரி, பொய் சொல்லாதவர் என்று அந்த மக்கள் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் வந்து பொய் சொல்லுவேனா, உங்களை ஏமாத்துவேனா, ஏமாத்துறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா, உழைத்து உண்ணக்கூடிய நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆவதற்கு முன்னாடி மட்டும் பரிசுத்தமா இருக்கல, இறை தூதர் என்று தன்னை சொன்ன பிறகு கூட நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் யாரையும் அடித்தது கிடையாது. நபிகள் நாயகத்திடத்துல நபியாவதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவர்கள்ட்ட ஆபாசமான அருவருக்கத்தக்க மக்கள் முகம் சுளிக்கிற எந்த வார்த்தை நபிகள் நாயகத்திடத்தில் இடம்பெற்றது கிடையாது. இதையெல்லாம் அவங்களை பின்பற்றுகிற தோழர்கள் சொல்கிறார்கள். லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க அருவருப்பாக பேசக்கூடியவராகவோ அருவருப்பாக நடக்கக்கூடியவராகவோ இருக்கல என்று நபிகள் நாயகத்தின் தோழர்கள், நபிகள் நாயகம் ஆபாசமாக நடக்க மாட்டார்கள், அருவருப்பாக பேச மாட்டார்கள் என்று அவர்களை பற்றி சிறப்பித்து சொல்கிறார்கள். அதே மாதிரி அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகம் சொல்கிறார்கள், மால் அரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் கத்தும்பி எதிகி வலம் ராத்தன் வலா காதிமன் ஐ யுஜாஹித ஃபீ ஸபீலில்லாஹ். நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மனைவியை அவர்கள் அடித்தது கிடையாது, தன்னுடைய வேலைக்காரரை அவர்கள் அடித்தது கிடையாது. நபிகள் நாயகம் எந்த ஆணையோ பெண்ணையோ அவர்கள் தமது கையால் அடித்தது கிடையாது. போர்க்களத்தை சில போர்க்களங்களை நபிகள் நாயகம் சந்தித்தார்கள். மதீனாவுல மக்காவுல இருந்து அவர்கள் நாடு துறந்து ஒரு கொள்கையை சொன்ன காரணத்தினால், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்று சொன்ன காரணத்தினால் குடிக்க கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்றெல்லாம் மக்களுக்கு நல்லுரை சொன்ன காரணத்தினால் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனா என்ற ஊருக்கு போகிறார்கள். மதீனா என்ற ஊரில் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கிற முஸ்லிம்களை நபிகள் நாயகத்தை நாங்க கருவறுத்தை தீர்வோம், அது எப்படி அவங்க போய் இங்க நிம்மதியா இருக்கலாம் என்று பல கட்டங்கள்ல மக்காவுல உள்ளவர்கள் படை திரண்டு வருகிறார்கள். முஸ்லிம்களை மதீனாவில் இருக்கிற மக்களை யூத கிறிஸ்தவர்கள் என்று மதீனாவுல இரண்டு பெரிய சமுதாயம் இருக்கிறார்கள். அவங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை நபிகள் நாயகம் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் தன் நாட்டு மக்களை காப்பாற்றமா இல்லையா, அங்கிருந்து படை திரட்டி கொண்டு வந்தால் இங்கே உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது அழிவை ஏற்படுத்தும். அதனால நபிகள் நாயகம் சில போர்க்களங்களை சந்தித்தார்கள். அந்த போர்க்களத்தில் யாரையாவது அவர்கள் தாக்கியிருப்பார்களே தவிர, அல்லது குற்றவியல் சட்டம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய குற்றவியல் சட்டம் இருக்கிற திருடனா கைவிட்டது, விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை வழங்குவது என்று ஒரு ஆட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவர்கள் நடைமுறைப்படுத்திய குற்றவியல் சட்டத்தின் காரணத்தினால் யாரையாவது தாக்கியிருப்பார்களே தவிர, தனிப்பட்ட காரணத்துக்காக வேண்டி நபிகள் நாயகம் யாரையுமே பழி வாங்கியது கிடையாது, எந்த ஆணையோ பெண்ணையோ அடித்தது கிடையாது என்று நபிகள் நாயகத்தின் தோழர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால் நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதராக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை மாமனிதர் என்று சொல்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்கப்படி மாமனிதராகவே அவங்க இருந்தார்கள். இந்த அளவுக்கு மாமனிதர் என்றால் ஒருத்தரை எப்ப மாமனிதர் சொல்லுவோம், அவர் ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருக்கணும், எதை மக்களுக்கு சொல்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கணும். அவர் தான் மாமனிதர் சொல்ல முடியும். ஊர்களை ஒருத்தர் உபதேசம் பண்ணுவார், அவர் வீட்டில் அவருடைய மனைவி சிறந்தவர் என்று அவரை சொல்வார்களா? நபிகள் நாயகத்துக்கு அப்படி சொன்னார்கள். நபிகள் நாயகத்தை உலகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி ஒரு உத்தரவாதம் இருக்காது. எந்த ஆன்மீக தலைவருக்கும் அவருடைய வீட்டில் உள்ள ஆளுக பெண்கள், அவருடைய மனைவி அவர் நல்லவர், பரிசுத்தமான், 100% சரியான ஆள் என்று அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க மாட்டார்கள். நபிகள் நாயகத்தின் மனைவி ஆயிஷா என்ற அவங்களுடைய மனைவி குறிப்பிடுகிறார்கள், வமா மஸ்ஸத்தி யது ரசூலுல்லாஹி யரம்ராத்தின் இல்லா இம்ராத்தன் யம்லிகுஹா. நபிகள் நாயகத்துடைய கை தன்னுடைய மனைவியின் மேல் தவிர வேற எந்த பெண்ணின் மீதும் பட்டது கிடையாது என்று அவங்களுடைய மனைவி குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு பல ஆன்மீக தலைவர்களை பார்க்கிறோம், அவர்கள் பெண்களை எப்படி நடத்துகிறார்கள், நீங்க எல்லாம் எனக்கு சகோதரி மாதிரி, நீங்கள் எனக்கு பிள்ளை மாதிரி என்று எல்லாரும் மேலே கை போட்டுக் கொள்வார், எல்லாருடைய டான்ஸ் ஆடுவார், எல்லாரும் மேலே சாய்ந்து கொள்வார். அவர் ஆன்மீக தலைவர், அவருக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கும், அதெல்லாம் கேமரா மூலமாக படம் எடுக்கும் பொழுதுதான் அது வெளி உலகத்துக்கு வரும். நபிகள் நாயகம் அவர்கள் அப்படி அந்நிய பெண்களை தொட்ட வரலாறு அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கிடையாது, தொடக்கூட செஞ்ச கிடையாது. அவங்கள்ட்ட உறுதிமொழி ஏற்பதற்காக வேண்டி பெண்கள் வருவார்கள், ஆண்களும் பெண்களும் வருவார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறோம்,
எல்லா மனிதர்களுக்கும் நாங்கள் நலன் நாடுவோம் என்று நாங்கள் திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், கடவுளுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி செய்து கொடுத்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் வந்து ஆண்கள்கிட்ட கையை நீட்டி உடன்படிக்கையை பெற்றுக் கொள்வார்கள், உறுதிமொழியை பெற்றுக் கொள்வார்கள். பெண்கள் வந்து உறுதிமொழி கொடுக்க வருவார்கள் என்றால் கையை எடுத்துருவாங்க. நீங்க வாயில சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், உங்க உறுதிமொழி ஏத்துக்கிறேன் என்று நபிகள் நாயகம் பெண்கள்கிட்ட உறுதிமொழி பெறும்போது கூட அவருடைய கையை தொட்டது கிடையாது என்று அவங்களுடைய வரலாறு சொல்கிறது. என்றால் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதராக நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க. அந்த நபிகள் நாயகத்தை பற்றி எப்படி விமர்சிக்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் திருமண பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் வந்து ஒரு காம கொடூரங்கிற மாதிரி ஒரு அவர்களை வந்து ஒரு தப்புந்தவருமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பல திருமணங்கள் செய்தார்கள் என்று கேட்டால் பல திருமணம் செய்தார்கள். ஏன் திருமணம் பண்ணாங்க? முதல்ல இந்த பல திருமணங்கள் இருக்குல்ல, இது நபிகள் நாயகம் வந்து புதுசா வந்து பல திருமணம் செய்யலாம் அவங்க வழிகாட்டுறேன். நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களுக்கு முன்னாடி சரி பல பெண்களை திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் உலகத்தில் பல பகுதிகளிலும் இருந்திருக்கிறது. நம்ம தெரிந்து வைத்திருக்கிற தசரதன் என்பவருக்கு கூட 60,000 மனைவி என்பார்கள். பலதார திருமணம் என்பது எல்லா சமுதாயத்திலும் இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அரபு மண்ணை பொறுத்தவரைக்கும் பல கடவுளர்கள் கூட நீங்க பார்க்கலாம், 2 மனைவி இருந்ததாக கூட பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் வந்து புதுசா பல திருமணம் செய்யறத அவங்க வந்து வழிகாட்டல. அவர்கள் வாழ்ந்த பகுதியில திருமணம் செய்யறதுக்கு எந்த விதமான ஒரு லிமிட் இருக்கல. இன்னும் சொல்ல போனால் திருமணம் என்பது ஒரு ஆச்சரியமானதாக இருந்தது. விபச்சாரம் தலைவிரித்து ஆடியது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் விபச்சாரம் ஒரு பாவமாகவே கருதப்பட்டது கிடையாது. அப்படி திருமணம்னாலும் விபச்சாரம் என்ற அளவுக்கு அப்படித்தான் இந்த சமுதாயத்தில் திருமண வழிமுறைகள் இருந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தான் திருமணத்துக்கு வந்து ஒரு வரைமுறை விதிக்கிறார்கள். 10 கல்யாணம் பண்ணிக்கிறவன், 15 கல்யாணம் பண்ணிக்கிறவன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு திருமணம் பண்றீங்க, ஒரு மனைவியோட வாழ்றீங்க, அவள்கிட்ட உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கல, அவளுக்கு துரோகம் செய்கிற வகையில வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வைக்காத, தொடர்படுத்தி அந்த பெண்ணோட தொடர்பு வைத்து அந்த பெண்ணை வந்து நிற்கதி நிலைமைக்கு ஆளாக்காத, அனாதை ஆக்கிறாத, எந்த உரிமை இல்லை என்று அப்படி வப்பாட்டு என்று அவளை வைத்துக் கொள்ளாத, உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்கு 2 மனைவியிடத்தில் நேர்மையாக நடக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால், உன்னிடத்துல பொருளாதாரம் இருந்தால், உடல் சக்தி இருந்தால் நீ 2 திருமணம் பண்ணிக்க. 2 திருமணம் செய்து உனக்கு அதுல திருப்தி இல்லையா 3 பண்ணிக்க, அதுல திருப்தி இல்லையா 4 பண்ணிக்க, அதுக்கு மேல பண்ணக்கூடாது என்று நபிகள் நாயகம் இந்த 4 திருமணத்தை ஒரு அனுமதியாக அதனை கடுமையான கண்டிஷன் போட்டு நேர்மையாக உங்களால் நடக்க முடியாது. திருக்குறள் சொல்கிறது, உங்களால் வந்து 2 மனைவியை வைத்து 3 மனைவியை வைத்து 4 மனைவியை திருமணம் செய்து நேர்மையாக நடக்க முடியாது, அது ரிஸ்க். நீங்கள் ஒரு திருமணம் செய்வதுதான் சிறந்தது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் அதைத்தான் மக்களுக்கு போதிக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய அவங்களுடைய காலகட்டத்தில் பல திருமணம் செய்வது சாதாரணமாக இருந்தது. அதனால நபித்தோழர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள். இன்றைக்கு உள்ள முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் பல திருமணம் செஞ்சதுனால எல்லாரும் பல திருமணங்கள் செய்யறாங்களா? 2 மனைவி இருக்கிறத பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒருத்தர் ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியை திருமணம் செய்தால் அதை ஆச்சரியமாக முஸ்லிம் சமுதாயமா பார்க்கிற நிலைமை இருக்கிறது. அதிசயமாக, கேலியாக, கிண்டலாக பார்க்கிற நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பல திருமணங்கள் செய்யக்கூடியவங்க இல்லை. இங்கே உள்ள கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற அடிப்படையில் தான் பெரும்பாலான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த அரபு மண்ணை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒன்றாக இருந்தது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் பல திருமணங்கள் செய்தார்கள். அதுல அவங்களுக்கு சில விசேஷ சட்டங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு பல சிறப்பு சலுகைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கடுமையான சட்டமும் நபிகள் நாயகத்துக்கு இருக்கிறது. வேற எந்த மனிதருக்கும் இல்லாத, கடைபிடிக்க முடியாத, மற்றவர்களுக்கு சொன்னால கடைபிடிக்க முடியாது அந்த மாதிரியான கடும் சட்டமும் நபிகள் நாயகத்துக்கு இருந்தது. நபிகள் நாயகத்துக்கு எப்படி எல்லாம் அவங்களுக்கு கடுமையான சட்டம் இருக்கிறது. அவங்களுடைய சொத்துக்கள்ல அவங்களுடைய பிள்ளைகள் வாரிசாக முடியாது. நபிகள் நாயகம் எதை இந்த உலகத்தில் சொத்தாக விட்டு செல்கிறார்களோ அந்த சொத்துக்கு வாரிசு யார் என்று கேட்டால் பொதுமக்கள், ஏழைகள். இப்படித்தான் நபிகள் நாயகத்துக்குள்ள சிறப்பு சட்டம் திருமறை குர்ஆன்ல இருக்கிறது, நபிகள் நாயகத்தின் போதனையில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தார் எவ்வளவு வறுமை இருந்தாலும், ஏழ்மை நிலையில் இருந்தாலும் ஜக்காத்து என்ற தர்மத்தை செல்வந்தர்கள் அவர்கள் வாங்க முடியாது. ஜக்காத்து என்பது என் குடும்பத்தில் உள்ள செல்வந்தர்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்டது, யாரிடத்தில் கையெழுத்தக்கூடாது என்று நபிகள் நாயகம் கடுமையான சட்டத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு போட்டிருந்தார்கள். மற்ற பெண்கள் எல்லாம் முகம் திறந்து வெளியே வரலாம்,
நபிகள் நாயகத்துடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் முகத்தை மறைத்துக் கொண்டு வரணும் என்று அவங்களுக்கு தனி சட்டம் இருந்தது. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காலையிலும் நோன்பு வைப்பார்கள், மாலையிலும் நோன்பு வைத்திருப்பார்கள். இது நபிகள் நாயகத்துக்குள்ள தனி சட்டம். அதே மாதிரி நபிகள் நாயகம் தவறு செய்தால், அவங்களுடைய மனைவிமார்கள் தவறு செய்தால் மற்றவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனையை விட 2 மடங்கு தண்டனை மறுமையில இறைவனால் வழங்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை நபிகள் நாயகத்துக்கு இருக்கிறது. இப்படி நபிகள் நாயகத்துக்கு மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத கடுமையான சட்டங்கள் இருக்கிற மாதிரி சில சலுகைகளும் இருந்தது. அந்த சலுகையில் ஒண்ணுதான், அவங்க விரும்பிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், அந்த பெண்ணிடத்தில் அனுமதி பெற்று மகர் கொடுத்து அவங்களுக்கு மனக்குடை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு சலுகை அவங்களுக்கு இருந்தது. அந்த சலுகையை கூட அல்ல எதுக்காக வேண்டி அவங்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு மனைவின்னு சொன்னால அது ஒரு உளவுத்துறை. ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு எப்படி பயப்படுறானோ இல்லையோ மனைவிக்கு பயந்து நடப்பான். ஒழுக்கமாக இறைவனுக்கு பயந்து ஒழுக்கமாக நடக்கிறது 50% என்றால் மனைவிக்கு பயந்து 50% ஒழுக்கமா இருப்பான். அப்ப ஒரு மனைவி இருக்கும் பொழுது அவளை சமாளிக்க முடியாத நேரத்தில் அவள்கிட்ட ஒழுக்கமாக வாழ்வது அவளுக்காக வேண்டி வாழ்வதற்கு சிரமப்படுகிற நேரத்தில் நபிகள் நாயகத்துக்கு 12 மனைவிமார்கள் இருந்தார்கள். அதுக்கு மேல அவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அவங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. இந்த 12 மனைவிமார்கள் 12 கேமரா மாதிரி அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். நபிகள் நாயகத்துடைய அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்று அவங்க எப்படி தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், தான தர்மம் செய்தார்கள், என்னவெல்லாம் மக்களுக்கு குடும்பத்தினருக்கு அறிவுரை செய்தார்கள் என்று ஏராளமான மார்க்க சட்டங்கள் நபிகள் நாயகத்தின் மனைவி மூலமாக உலகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த வகையில் நபிகள் நாயகம் தவறான ஆள் கிடையாது என்று அவர்களை நிரூபிப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு சட்ட மார்க்கத்தில் ஒரு தனி சட்டம் இருக்கிறது. அந்த 12 மனைவிமார்களுக்கும் நபிகள் நாயகம் குடும்ப செலவுகளுக்கு பணம் கொடுத்தார்கள். உலகத்தில் ஒருத்தன் அவன் எத்தனை பெண்களோட வேணாலும் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்வான். ஆனால் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்க மாட்டான். கல்யாணம் பண்றது கஷ்டம், டெய்லி சாப்பாடு காசு கொடுக்கணும்ல, ஒரு இடத்துல தங்க வைக்கணும்ல, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்ல, நோய் நொடி பார்க்கணும்ல, திருமணம் செய்து வாழ்வது தான் கஷ்டம். அப்ப எத்தனை பெண்கள்கிட்ட வேணாலும் ஒருத்தர் செய்வான், ஈஸியா தவறான வழியில் நடந்து போயிடுவான். திருமணம் செய்யறது கஷ்டம். நபிகள் நாயகம் 12 திருமணங்கள் செய்தார்கள் என்றால் 12 பேருக்கு உணவு கொடுத்தார்கள், 12 பேருக்கு உடை கொடுத்தார்கள், 12 பேர்த்தை நேர்மையாக நடந்து கொண்டார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய நேர்மையை பற்றி ஒழுக்கத்தை பற்றி எந்த விதமான குறை சொல்லல. அந்த மனைவிமார்கிட்ட மனிதநேயத்தோட நபிகள் நாயகம் நடந்து கொண்டார்கள் என்று அவங்களுடைய மனைவிமார்கள் சொல்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற பரிசுத்தமான நேர்மையான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்தார்கள். ஆன்மீக தலைவராக மட்டும் அரசியல் தலைவராகவும் இருந்தார்கள். அன்றைக்கு மதீனாவுல முஸ்லிம்களை அவங்க ஆட்சி செய்த மாதிரி அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று 2 பெரிய சமுதாயங்கள் நபிகள் நாயகத்துடைய ஆட்சி கீழே இருந்தார்கள். ஒரு ஆட்சி தலைவர், அரபுலக ஆட்சி தலைவர், எவ்வளவு பெரிய ஆட்சி தலைவர். நபிகள் நாயகத்துடைய அவங்க இருந்த இடத்துல இருந்து 1 மாத தொலைவுக்கு பயணம் பண்ண தூரத்தில் இருப்பாங்கல்ல, அவர்கள் கூட நபிகள் நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டால் பயப்படுவார்கள். அவங்களுடைய ஆட்சிக்கு பயப்படுவார்கள், குற்றவியல் சட்டங்களுக்கு பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட மரியாதை கலந்த ஒரு பயம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அந்த ஆட்சி தலைமையை பயன்படுத்தி எந்த விதமான சொத்து சேர்க்கல. இன்னைக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் எடுத்துக்கிறீங்க, அல்லது ஒரு வார்டு மெம்பர் எடுத்துக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கிறீங்க, எந்த வகையில ஒருத்தர் பொறுப்பு வைத்தாலும் அவரிடத்துல ஒரு ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா அவர் அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பொருளாதார நிலைமை என்ன, அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு பொருளாதார நிலைமை என்ன பார்த்தா தலைகீழா இருக்கும். அவர் போடுற கோட்டு என்ன, அவர் போடுற சவாரி என்ன, கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து அவர் தனக்காக செய்து கொள்ளக்கூடிய விளம்பரம் என்ன, அவர் இருக்கக்கூடிய அரண்மனை என்ன, அவருடைய மாட மாளிகைகள் என்ன, அவருக்கு இருக்கிற நீச்சல் குளம் என்ன, அவருக்கு சேவை செய்யக்கூடிய வேலையாளர்கள் என்ன என்று தன்னுடைய பாதுகாப்புக்காக பல கோடிகளை செலவு பண்ணுவது என்ன என்று எந்த ஆட்சி தலைவராக இருந்தாலும் தன்னுடைய ஆட்சி தலைமையை பயன்படுத்தி ஆட்டம் போடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏழை தாயின் மகன் என்பதெல்லாம் சும்மா சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் கோடீஸ்வரனை போன்று செய்வாங்க. அவருடைய உடை இருக்கும், உணவு இருக்கும், எல்லாமே கோடீஸ்வரனாக. உண்மையில் நான் டீ கடையில் இருந்தேன்னு சொல்லுவார். பேருக்கு டீ கடையை சொல்லுவாங்களே தவிர டீ கடை இருக்கிறவர் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாங்க கேட்டால் அப்படி இருக்க மாட்டார்கள். உழைத்து தன்னை வளர்த்துக்க மாட்டார்கள், வேலை பார்த்து தன்னை வளர்த்துக்க மாட்டார்கள், ஆட்சி தலைமையை பயன்படுத்தி சம்பாதித்திருப்பார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும்
ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அவங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஆடம்பர பொருட்களும் இருக்கல. நபிகள் நாயகம் சாதாரண ஒரு கைத்து கட்டில படுத்து கிடந்தார்கள். அவங்களுடைய தோழர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. நபிகள் நாயகத்தின் வரலாற்றின் பெயரில் பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறார்கள். கைத்து கட்டில படுத்திருந்தார்கள். வெறும் பேர்ச்சம்பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டுக் கொண்டு 3 மாதங்களுக்கு மேல நபிகள் நாயகத்தின் குடும்பம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஒரு எளிய வாழ்க்கையை, இயல்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு எந்த நிலைமையில ஆட்சி தலைவராக மதீனாவுடைய அரபுலகத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்த நிலைமையில அவர்கள் விரல் நீட்டினால் உணவுகளை மலை போல கொண்டு வந்து கொட்டுவார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில நபிகள் நாயகம் வறுமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து எளிமையாக இப்படித்தான் வாழணும் என்று அவர்களும் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க? அவங்க இறக்கும் பொழுது கூட ஒரு யூதர்கிட்ட அடைமானமாக தன்னுடைய போர் கவசத்தை வைத்து யூதர்கிட்ட சில உணவுப் பொருள்கள், கோதுமையை, சில மரக்கால் கோதுமையை வாங்குகிறார்கள். தான் அடமானம் வைத்த அந்த கவச பொருளை கூட திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாமல் நபிகள் நாயகம் மரணித்தார்கள். அடமானமா ஒரு பொருளை கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கப்பா, கோதுமையை கூட சாப்பிடுறதுக்கு கோதுமையை கூட என்று வாங்கிவிட்டு அந்த அடமானமா கொடுத்த பொருளை மீட்க முடியாம நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கையை ஆட்சி தலைவராகவும் மிகப்பெரும் ஆன்மீக தலைவராகவும் இருந்த நேரத்தில் வாழ்ந்தாங்க. இப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை மாமனிதன் ஏன் சொல்றோம்னு விளங்குதான். அப்ப நபிகள் நாயகம் இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க? சில பேர் இப்படி யோசிக்கணும், புகழ் சேர்க்கிறதுக்காக வேண்டி, மரியாதையை பெறுவதற்காக வேண்டி, அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டி, அதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாரோ, இப்படி வாழ்ந்தாங்களோ என்று நினைக்கலாம். ஏன்னா உலகத்தில் யார் எடுத்துக்கொண்டாலும் ஒரு தலைவராக மக்கள்கிட்ட பிரபலியமாக ஒருவர் இருக்கிறார் சொன்னா அவர் பிரபலியத்தை எதிர்பார்ப்பார், புகழை எதிர்பார்ப்பார். ஒரு ஆட்சி தலைவர் இருக்கிறாரு, தன்னை புகழ்வதற்காக வேண்டிய விழாக்களை ஏற்படுத்துவார், நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுவார். சினிமா நடிகராக இருந்தாலும் சரி, அல்லது ஏன் மார்க்க அறிஞர் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள் கூட இன்னைக்கு பார்க்கிறோம், அவர்களை புகழ்வதற்கு என்று விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இவரை மாதிரி ஒரு அறிவாளி உண்டா, இவரை மாதிரி ஒரு பெரிய மேதை உண்டா என்று அவருக்காக வேண்டி விழா எடுக்கப்படுகிறது, அவருக்கு விருது கொடுக்கப்படுகிறது. மார்க்கத்தை ஒருவர் போதிக்கின்றார் என்றால் இறைவனிடத்தில் பரிசை பெறுவதற்காக வேண்டி, மறுமையில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி அவர் மார்க்கத்தை போதிக்கிறார் தவிர உலகத்தில் அவருக்கு என்ன செய்யறாங்க? பட்டம் கொடுக்கிறார்கள், அவரை புகழ்கிறார்கள், வரம்பு மீறி புகழ்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் முழுக்க மக்களை புகழ விட்டு அந்த நாள் முடிகிற நேரத்தில் அவர் பேசக்கூடிய நேரத்தில் மேடைக்கு வந்த உடனே என்னை எப்படி புகழாதீங்க, தப்பு இப்படின்னு பேருக்கு வெறுமனே பேச்சுக்காக வேண்டி, மக்கள்கிட்ட விளம்பரத்துக்காக வேண்டி ஒரு வார்த்தை சொல்றதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் புகழை தேடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் இருக்கல. சில பேர் தன்னை புகழ்றதுக்குன்னு 4 பேர் எப்பவும் கூட வச்சிருப்போம். அவங்க இவன் என்ன செஞ்சாலும் 4 பேர் புகழ்வான். ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சு வந்திருப்பான், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பான். போயிட்டு வீட்டு வரக்குள்ள அவனுடைய பேனர் ஏறிடும், தலைவர் கல்யாணத்துக்கு வந்தாரு, தலைவர் கருமாதிக்கு வந்தாரு, அவரை பல வீடியோக்களை வரை படம் எடுத்துக் கொண்டிருக்கும். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் தனக்கு புகழ் சேர்க்கல. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு கூட தான் புகழப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் பல செயல்களை செய்துவிட்டு போகக்கூடியவர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு பத்திரிகை, ஒரு பேப்பரை ஒரு நோட்டீஸ் அடிக்கிறார்கள். நோட்டீஸ் அடிக்கும் போது எல்லாருடைய பேரும் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தனும் வாசிப்பான், நம்ம கட்சியில் இருக்கிறோம், இந்த பொறுப்புல இருக்கிறோம், நம்ம பேர் இருக்குதா, அவன் பேர் இல்லைன்னு செத்து போயிடுவோம். புகழுக்கு அடிமையாக கிடப்பதை என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்க்கிறோம். அதுல அந்த பேர் கூட கருப்பு எழுத்துல இருக்கக்கூடாது. கருப்பு எழுத்துல இருந்தா அது ஒரு அபசகனம், அது ஒரு கிட்ட ஒரு வீட என்று நினைத்துக் கொண்டு எப்படி என் பேரை கருப்புல போடலாம், எப்படி என் பேரை சின்னதா போடலாம், என் உருவத்தை இப்படி மற்றவர்களுடைய உருவத்தோட இப்படி ஒப்பிட்டு ஒரே மாதிரியான சைஸ்ல போடலாம், நான் பெரிய ஆளு, எனக்கு என்னுடைய புகழ் என்ன, என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய பதவி என்ன என்றெல்லாம் புகழுக்காக வேண்டி அடிமையாக கிடக்கிற பல பேர் என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மக்கள்கிட்ட புகழை பெறுவதற்காக வேண்டி மானமோனா என்ன, எலுமோனா என்ன, மக்கள் நம்மளை பத்தி பேசட்டும், புகழட்டும் என்று விரும்புறத பல தலைவருடைய வாழ்க்கையில் பார்க்கணும். சமீபத்தில் கூட நீங்க பார்க்கலாம், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுறாரு? அதாவது இந்த திமுக ஆட்சி இருக்கல, எவ்வளவு மோசமான ஆட்சி அவர் சொல்றாரு. நாங்கள் அதிமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு, எல்லாம் கொரோனாவில் மக்கள் சந்தோஷமா இருந்தார்கள், திமுக ஆட்சியில் விலைவாசி ஏறிடுச்சு. எவனாவது பேசுவானா? இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு. கொரோனாவில் எல்லாம் சந்தோஷமா இருந்தா, வேலைக்கு போக முடியல, ஒரு வியாபாரத்துக்கு போக முடியல, மனை மக்களுக்கு உரிய முறையில அவனால் உணவு வாங்கி கொடுக்க முடியல, வெளியே போக முடியாம பல பேர் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள்.
அந்த ஆட்சியை பொற்காலம் என்று பேசுகிறார் என்றால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளை காரி துப்படும் பரவாயில்லை, தொடச்சிக்கிறோம் அப்படியே பேசுவாங்க 4 பேரு. தமிழ் தெரியாது, தமிழினத்துக்கு ஒருத்தர் எதிரியா இருப்பாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நல்ல நலத்திட்டங்கள் வந்துடக்கூடாது, அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு தேவையான வரி வந்துவிடக்கூடாது என்று அதுல கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பேச தெரியாது, தமிழினத்தின் எதிரியாக இருந்து கொண்டு இங்க வந்து திருக்குறள் தமிழ தெரியாது, திருக்குறள் அந்த திருவள்ளுவர் இருந்தா தூக்கு போடுக்குவார். அந்த மாதிரி திருக்குறள் படிக்கிற பேர் இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல, திருத்தனமா உலகம் பரவாயில்லை, மக்கள் பேசுவாங்கல்ல, நம்மளை பத்தி ஏதாவது பேஸ்புக்ல எழுதுவாங்கல்ல என்று பேருக்காக புகழுக்காக பைத்தியக்காரத்தனமான நடத்தையில் ஈடுபடுகிற பல பேர் இன்னைக்கு பார்க்கிறோம். ஆபாசமாக பேசுறது, அருவருப்பாக பேசுறது, இதெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த மாதிரி பேசுறவன் தான் இப்ப ட்ரெண்ட். ஏமா ஆபாசமா பேசுறானோ, பைத்தியக்காரமா நடக்கிறானோ அவனைத்தான் என்ன செய்யறாங்க? கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறது, கௌரவிக்கிறது, சினிமாவில் வந்து சேர்க்கிறது, இப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பேர் புகழுக்காக வேண்டி என்ன செய்வான்? மானமான பறவை இல்லை, நமக்கு மரியாதை பண்ண பறவை இல்லை என்று பைத்தியக்காரத்தனமாக உணர்வதை எல்லாம் நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் அவங்ககிட்ட இருந்ததில்லை. தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை நபிகள் நாயகம் செய்யறாங்க. நபிகள் நாயகத்துடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அவர்கள் வருவார்கள், வாழ்க வாழ்க என்ற வரவேற்பு கிடையாது. ஒரு மிகப்பெரிய அரபு நாட்டுடைய சக்கரவர்த்தி ரோமாபுரி பாரசீகம் எல்லாம் அவர்கள் முன்னால் அஞ்சு நடுங்கியது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைமைக்கு சொந்தக்காரரான நபிகள் நாயகம் நடந்து வரும்போது மலர் தூறது இருக்கல, எனக்கு முன்னால் 2 பேர் பின்னால் 2 பேர் வரக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். ஒரு ஆட்சி தலைவர் வர்றாருன்னா என்ன மரியாதை கொடுக்கப்படுது, எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது? எல்லாத்தையும் ரோட்டை மறித்து விடுவார்கள். 10 கார் 15 கார் போகும், அவரை பாதுகாப்பு இருக்கின்ற சில பேர் இருப்பார்கள். பின்னாடி அவருடைய புகழை பேசுவதற்காக வேண்டி, வாழ்க என்ற கோஷம் போடுவதற்காக வேண்டி பல பேர் இருப்பார்கள். நபிகள் இப்படி எல்லாம் தனக்கு முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் போகக்கூடாது என்று அதுக்கெல்லாம் தடை வைத்தார்கள். ஒரு துண்டன் என்று சொன்னால் தலைவனுக்கு முன்னாடி கூணி கூறி நிற்கணும், கையிட்டு நிற்கணும் என்றெல்லாம் ஆட்சி தலைவர்கள் பார்க்கிறோம். நபிகள் இந்த மாதிரியான போலித்தனமான மரியாதைகளை எல்லாம் ஒழித்து கட்டினார்கள். யாருக்கு முன்னாடி கையிட்டு நிற்க கூடாது, நீ உன்னுடைய சுயமரியாதையை இழந்து விடக்கூடாது, நீ அவனும் ஒண்ணுதான், உன்னைய மாதிரி அவனும் மனிதனத்தை சுமந்திருக்கிறான், உன்னைய மாதிரி அவனும் பிறந்து வந்திருக்கிறான், வானத்திலிருந்து குதிக்கல. ஏண்டா நீ உன் சுயமரியாதை இழக்கிற? நீனும் மனுஷன் தான், உனக்குள்ள ஓடுற ரத்தம் தான் அவனுக்குள்ள இருக்கிறது. உனக்கு வயதுக்கு ஏற்படுற மாதிரி அவருக்கு ஏற்படும், உனக்கு வந்து நோயினுடைய ஏற்படுற மாதிரி அவருக்கு ஏற்படும். எல்லா மனிதர்களும் சமம். ஏன் அடுத்த முன்னாடி கைகட்டி நிற்கிற? தனக்கு முன்னால் ஒருவன் கைகட்டி நிற்க வேண்டும் என்று எவன் ஆசைப்படுகிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் வந்து தனக்கு முன்னால் மட்டும் இல்லை, யாருக்கு முன்னாடியும் கைகட்டி நிற்க கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா, புகழுக்காக ஆசைப்பட்டு தன்னை நபின்னு சொன்னாங்களா? தன்னை இறை தூதர்னு சொன்னார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறை தூதராக இருந்தார்கள். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மை பேசக்கூடிய ஒரு தூதராக இருந்தார்கள். தூதர்கள் எல்லா தூதர்களும் உண்மை பேசக்கூடியவர் தான் இருந்தாங்க. எந்த தூதரும் பொய் பேசக்கூடியவங்களா இருக்கல. அப்ப நபிகள் நாயகம் பொய்யா நபின்னு சொல்றாரோ, அவர் மக்களை ஏமாத்தினாரோ, ஒரு புகழுக்காக செஞ்சாருன்னு பார்த்தா அவருடைய வாழ்க்கையை முழுக்க தேடி பார்த்தீர்கள், தனக்குன்னு புகழ் சேர்க்காத, புகழை எதிர்பார்க்காத ஒரு தலைவராக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த வரலாற்றை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய தோழர் அனஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகத்தில் வேலை பார்த்த அனஸ் என்ற ஒரு நபி தோழர் குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் நாங்கள் இருக்கிற சபைக்கு வருவார்கள், நாங்க யாரும் எந்திரிச்சு நிற்க மாட்டோம், ஏன் இந்த மாதிரி எழுந்து நிற்பதை அவர்கள் தடுத்தார்கள் என்று நபிகள் நாயகத்தை பற்றி அவங்களுடைய தோழர்கள் சொல்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு புகழுக்கு ஆசைப்படாத ஒரு மனிதராக நபிகள் நாயகம் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பல மதரசாக்களை பார்க்கிறோம், மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்கள்ல அஜர்த்துமார்கள் வந்து எந்திரிச்சு நிற்கணும், அஜர்த்துமார்கள் முன்னாடி கைகட்டி தான் வந்து பேசணும், தலை குனிஞ்சு பார்வை வந்து தாழ்த்தி தான் இருக்கானே, அஜர்த்துக்கு ஈக்குவலாக அஜர்த்தை பார்க்கக்கூடாது, அஜர்த்து வந்தால் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய முஸ்லிம் மார்க்க அறிஞர்களே தங்களுக்கு இந்த போலித்தனமான மரியாதை பெறக்கூடியதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான போலித்தனமான மரியாதை நான் சொல்றத கேளு, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுப்பா, அதுதான் எனக்கு தர மரியாதை தவிர போலித்தனமான மரியாதை, பொய்யான மரியாதை இதை வந்து காட்டாத, கொடுக்காத என்று தனக்கு மற்றவர்களுக்கு இல்லாத மரியாதை தனக்கு தரக்கூடாது என்று சொன்ன தலைவராக நபிகள் நாயகம் இருந்தாங்களே தவிர புகழுக்கு ஆசைப்படலை. இன்னைக்கு பார்க்கிற ஒரு ஆட்சி தலைவர் வர்றாங்கன்னா, கடந்த காலங்களில் பார்த்தோம், போட்டு சேரை போட்டு தடவுவாங்க, சேர் காலை பிடிப்பாங்க, ஹெலிகாப்டர் போவார்கள்,
இங்கே முட்டி போட்டு இருப்பார்கள். ஹெலிகாப்டர்ல அம்மா போறாங்க, ஹெலிகாப்டர்ல தலைவர் போறாங்க என்று தலைவர் கார்ல வந்தால் நின்று அவர்களை வரவேற்க கூடாது, நின்றால் கூட அது மரியாதை குறைச்சல். அதுக்காக வேண்டி முட்டி போட்டு நின்ற பல தலைவர்களை பார்க்கிறேன். இவர்களை எல்லாம் சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கிறது, இவர்கள் சிறந்த ஆட்சியாளர்கள், இவர்களெல்லாம் நமக்கு வந்து நன்மை செய்வார்கள் என்று நம்ம இடத்துல போலி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயமரியாதையை யாருக்கு முன்னாடி அழக வைக்க கூடாது என்று அதை மக்களுக்கு போதித்தார்கள். அவங்க காலில் விழுவதற்காக வேண்டி சில தோழர்கள் வருகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்களே, உங்க காலில் நாங்கள் விழுகலாமா? எத்தனை மத குருமார்கள் காலில், ஆட்சி தலைவர்கள் காலில் மக்கள் விழுந்து வணங்குகிறார்கள், உங்க காலில் நாங்கள் விழுகலாமா? இன்னைக்கு ஆட்சி தலைவர்களா இருந்தா அது எந்த ஆட்சி தலைவராக இருந்தாலும் செய்வாங்க, காலில் விழுவுறதை ரசிப்பார்கள். இப்படி எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தால் அடிமையாக இருப்பார்கள், நாம் சொல்வதை கேட்பார்கள், நமக்கு இதுதான் புகழ் சேர்க்கும் என்று காலில் விழுவதை எந்த தலைவனும் தடுக்க மாட்டார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலில் விழுவதை தடுக்கிறார்கள். என் நான் இறந்து போய்விட்டால் என் சமாதியில நீ வந்து மண்டிடுவியா? தலையை கொண்டு போய் சமாதியில வைப்பியா? வைக்க மாட்டேன். ஏன்? அதெல்லாம் நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் உண்மையான வரலாறு தெரியாத காரணத்தினால்தான் முஸ்லிம் சமுதாயம் பல பேருக்கு தர்காக்களை கட்டி அங்கே போய் சமாதிகளை சிரமப்படுகிறார்கள், அங்கே போய் விழா எடுக்கிறார்கள், அங்க போய் அவர்களை கடவுள் நிலைக்கு வைத்து அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். தர்கா வழிபாட்டுக்கும் இஸ்லாத்திற்கும் முனை அளவுக்கு கூட சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் நபிகள் நாயகம் வாழும் போது கடுமையை கண்டித்துட்டு போனார்கள். நான் உசுரோடு இருக்கும் போதும் என் காலில் விழக்கூடாது, நான் இறந்து போன பிறகும் என் சமாதியில வந்து விழக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி காலில் விழுவதை தடுத்தார்கள் என்றால், அப்ப நபிகள் நாயகம் வந்து புகழுக்காக வேண்டி ஆசைப்பட்டாங்களா? அதுக்காக வேண்டி ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தார்களா? இல்ல. அது மட்டும் இல்ல, தன்னை வரவு மீறி புகழ்றதை கண்டித்தார்கள். லா துத்ரூனி கம ஆத்தரத்தின் நசாரா ஈசபன மரியமுடைய மகன் ஈசாவை, இயேசுவை கிறிஸ்தவர்கள் வரவு மீறி புகழ்றாங்கல்ல, அப்படி என்னை வரவு மீறி புகழ்றாதீங்க. அவர் ஒரு இறை தூதர், ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துக்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்ட பல தூதர்கள்ல இயேசுவும் ஒருவர். அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர், ஒரு மனிதனுடைய மகன். அவர் இறை மகன் இல்ல, அவரை இறை மகன் என்று, கடவுள் என்று, மூணு கடவுள்ல அவர் ஒரு கடவுள் என்று வரம்பு மீறி அந்த சமுதாயம் புகழ்ந்த மாதிரி, தங்களுடைய தூதரை கடவுளாக ஆக்கியது மாதிரி என்னை புகழ்ந்து விடாதீர்கள். என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய தூதர், இதைத்தான் நீங்க மக்களுக்கு சொல்லணும் என்று நபிகள் நாயகம் தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை, உங்களை மாதிரி நானும் அடிமை, எனக்கு உங்களுக்கு இடையில் என்ன வித்தியாசம்? எனக்கு இறைவன் இருந்து இறை செய்தி வருகிறது, உங்களுக்கு வரல, இவ்வளவுதான் வித்தியாசம். தவிர நான் அல்லாஹ்வுடைய அடிமையினை வரவு மீறி புகழக்கூடாது. ஒருத்தர் அப்படி வந்து புகழ்றாரு, கைரனா யா கைரனா வைபுன கைரனா, எங்கள் சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே, யா சையதனா எங்கள் தலைவரே, எங்கள் தலைவருடைய மகனே என்றெல்லாம் புகழ்றாரு. நபி எல்லாம் கண்டிக்கிறாங்க, ஷைத்தான் உங்களை வழிகெடுத்துற வேணாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறானோ அதை தாண்டி நீங்க எப்போ உயர்த்துறீங்க? என்னுடைய புகழை இறைவன் உயர்த்தி விட்டான். நபிகள் நாயகத்துடைய புகழ் அப்படி இருக்கிற. நபிகள் நாயகத்துடைய பெயர் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பாகங்களை சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகத்துக்காக வேண்டி முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். சலவாத்து என்று அது அரபியில் குறிப்பிடுவார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று நபிகள் நாயகம் தனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. நபிகள் நாயகம் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, வாங்க உங்களுக்கு ஆசி வழங்குறேன், வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து இறைவனுடைய அருளை நான் வந்து தர்றேன், அருள் வழங்குறேன், ஆசி வழங்குறேன். மக்களை ஏமாத்தல, எனக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட அருளை கேளுங்க, எனக்காக வேண்டி இறைவன்கிட்ட சலவாத்துன்னு என்ன, யாரெல்லாம் இந்த முகமது நபிக்கு நீ அருள் புரிவாயாக, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக, இப்ராஹிம் நபிக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்ததை மாதிரி முகமது நபிக்கு அருள் புரிவாயாக, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக என்று நபிகள் நாயகத்துக்காக வேண்டி முஸ்லிம்கள் அன்றாடம் தங்களுடைய தொழுகையில பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பேர் சலவாத்துங்கிறது. அப்ப நபிகள் நாயகத்தை வந்து இறைவன் எப்படி வந்து புகழ சொல்றான்? நபிகள் நாயகத்துக்காக வேண்டி என்னிடத்துல நீங்க வந்து அருளை கேளுங்க, இப்படி ஒரு வழிமுறை இஸ்லாம் கட்டுறது இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டணும். இந்த கம்பம்ங்கிற இதே ஊர்லயே இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை கூட ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு வந்து நாங்க வந்து ஒரு 10 லட்சம் சலவாத்தை அனுப்ப போறோம் என்று 10 லட்சம் அது ஒரு அமைப்பினர் செய்யிருக்கிறாங்க. நாங்க 10 லட்சம் சலவாத்தை அனுப்ப போறோம், என்ன கொரியர் அனுப்ப போறீங்களா? நபிகள் நாயகத்துக்கு சலவாத் சொல்றதுக்கு எல்லாரும் ஒருத்தர் ஒண்ணு கூடணுமா? அப்படி நபிகள் நாயகம் வழிகாட்டினாங்களா? ஒரு பள்ளிவாசல ஒண்ணு சேருங்க, நபி தோழர்கள் ஒண்ணு சேருங்க, நான் வர்றேன், எனக்கு வேண்டிய செய்யுங்க, எல்லாரும் சலவாத்து சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்களா?
நபிகள் நாயகத்தை இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு வேண்டி செலவாத்து சொல்லலாம். இறைவா நபிகள் நாயகத்துக்கு அருள்வாயாக அவங்களுடைய பேரை சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இங்க செலவாத்து சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு பேச்சிலையும் மார்க்க அறிஞர்கள் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பாங்கில் அவங்களுடைய பேர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாங்கு முடிந்த பிறகு செலவாத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லாம் செலவாத்தை அன்றாடம் தூங்கும் போது எந்திரிக்கும் போது எப்ப வேணாலும் சொல்லலாம். ஆனால் செலவாத்து சொல்றதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நபிகள் நாயகத்துக்கு 10 லட்சம் செலவாத்து அனுப்புறோம். என்ன இங்க இருந்து எங்க அனுப்ப போற? நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து கொண்டு செலவாத்து சொன்னாலே அவர்களுக்கு அது போய் சேரும். மலக்குமார்கள் அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு கூட்டம் இன்னைக்கு செலவாத்து சொல்ல போறோம், பார்சல் பண்ண போறோம்னு ஒரு கூட்டம் வரும். நாளைக்கு நாங்க அல்லாஹ் இடத்துல அவர்களை புகழக்கூடிய இடத்துல இறைவன் அனுப்புவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், அதை நாங்க இறைவன் கேட்க போறோம், அப்படி ஒரு கூட்டம் வரும். அப்ப நபிகள் நாயகத்தின் பேர்ல அவர்கள் காட்டித் தராத பல நடைமுறைகளை எல்லாம் முஸ்லிம்கள் இஸ்லாமுடைய பேர்ல கடைபிடிக்கிறார்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கு இந்த சம்பந்தம் கிடையாது. அவர்கள் பேரான மீலாது விழா என்று பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார்கள். நபிகள் நாயகம் தனக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறது இல்லை. பிறந்தநாள் விழாங்கிறது ஒருத்தருடைய புகழை பேசுவதற்காக, ஒருத்தருக்கு இல்லாத சிறப்புகளை சேர்ப்பதற்காக, தலைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை மக்கள்கிட்ட காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில பேர் தலைவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவார்கள். இஸ்லாத்தில் பிறந்தநாள் விழா கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு அவருடைய தோழர்கள் உயிரை விட மேலாக மதித்தார்களே, தங்களுடைய நெஞ்சை காட்டி நபிகள் நாயகத்துடைய உயிரை காப்பாற்றினார்களே, அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தின் தோழர்கள் யாரும் நபிகள் நாயகத்துக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடல. மீலாது என்பதெல்லாம் சும்மா இங்கே உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவதை பார்த்து இங்கே உள்ள முஸ்லிம்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார்கள். ரபியுல் அவ்வல் என்ற மாதத்துல நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழ்ற பேர்ல மௌலிது என்ற ஒரு அரபி பாடலை படிக்கிறார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த எந்த முஸ்லிமுக்கும் மௌலிது என்ற இந்த அரபி பாடல் தெரியாது. மௌலிது என்ற இந்த கிதாபு நபிகள் நாயகம் காலத்தில் இருக்கல. எதுக்காக சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை புகழ்வதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் தன்னை வரவு மீறி புகழ்றதை கண்டித்தார்கள். ஒருத்தன் வரவு மீறி ஒருத்தனை புகழ்றான்னா அவன் மூஞ்சில மண்ணளி வீசுங்க, உன்னை அவன் கவுக்க வர்றான், உன்னை ஏமாத்த வர்றான், உன்னை குளிப்பறிக்க வர்றான், ஏதோ ஒரு வகையில் உன்னை சுரண்ட வர்றான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் வரவு மீறி எவனை உங்களை புகழ விடாதீங்க என்று எச்சரித்திருக்கும் பொழுது அவங்களுடைய பேரால இன்றைக்கு மௌலிது என்ற பெயரில் பாடல்கள்லாம் படிக்கப்படுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. அவர்கள் எந்த காலத்திலையும் மக்கள்கிட்ட தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு அவர்கள் தனக்கென்று உயரமான ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு மக்கள் அங்க வாங்க, என்னுடைய மடத்துக்கு வாங்க என்று மக்களை அழைக்கக்கூடியவராக நபிகள் நாயகம் இருக்கிறார். பள்ளிவாசலுக்கு 5 வேளை வந்தார்கள். தொழுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். நபிகள் நாயகத்தை அந்த ஊர்ல இருக்கிற மதீனாவில் இருக்கிற எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை சர்வ சாதாரணமாக சந்திக்க முடியும். அவருடைய கையை பிடித்து அவர்களை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று எனக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று தன்னுடைய பிரச்சனையை சொல்லி காட்டி நபிகள் நாயகத்திடத்தில் தீர்வை அந்த சமுதாயம் கேட்டார்கள். அப்படி மக்களோட மக்களாக வாழ்ந்த தலைவராக நபிகள் நாயகம் இருந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மக்களால் சந்திக்க முடியாத தலைவராக இருக்கிற போர்க்களங்களுக்கு வந்தார்கள். அவங்க தான் தளபதியாக நிற்பார்கள். அவங்களை பார்த்துதான் தோழர்கள் பயப்படுவாங்க. நபிகள் நாயகத்துடைய வரலாறு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவங்களுடைய உண்மையான வரலாறு நபிமொழி கிரந்தங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் போருக்கு தலைமை தாங்கி வருவார்கள் என்றால் நாங்கள் இல்லாத அவங்களுக்கு தான் பயப்படுவோம். நடுவில் நின்று கொண்டு அவர்கள் களத்தில் நின்று கொண்டு போராடுவார்கள். இன்றெல்லாம் மக்களோட மக்களாக வாழ்ந்த ஒரு தலைவராக நபிகள் நாயகம் இருந்தார்கள். மக்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது போடா அப்படின்னு செய்யல. மக்களை மட்டமா நினைக்கிற, நீ என்ன வேணாலும் கேளு பதில் சொல்றேன் என்று என்னை சோதித்து பார். உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது, எந்த அரசியல் தலைவனும் எந்த ஆன்மீக தலைவரும் என்னை சோதிச்சு பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட விதைப்பார்கள். ஆன்மீக தலைவர்கள் என்பவர்கள் நிறைய முடி வச்சிருப்பாங்க. அந்த முடிக்குள்ள எலும்பு சவளத்தை ஒழித்து வைத்துக் கொண்டு செயினை ஒழித்து வைத்துக் கொண்டு எதை ஒழிச்சு வைக்க முடியுமோ அதை எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க, அவர்கள் எங்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது என்று காட்டுவார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, ஏமாத்தல. என்னை செக் பண்ணு, நான் பைத்தியக்காரனா இருக்கிறேனா, மூளை குழம்பு இருக்கிறேனா அல்லது அறிவாளியா இருக்கிறேனா என்று என்னை சோதித்து பார். ஒவ்வொரு ஆளா சோதிச்சு பாரு, ரெண்டு பேரை சோதிச்சு பாரு, என்ன கேள்வி வேணாலும் கேள்வி பதில் சொல்றேன் என்று மக்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த தன்னுடைய அறிவை கூட சோதிக்க சொன்ன ஒரு தலைவராக மாமனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு துறையில் ஆன்மீகத்தில் மட்டும் இருக்கல, ஒரு ஆட்சி தலைவராக மட்டும் இருக்கல, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொன்ன ஒரு மாமனிதராக நபிகள் நாயகம் இருந்தார்கள். அந்த சமுதாயத்தில் இருந்த தீமைகளை எல்லாம் ஒழிப்பதற்கு நபிகள் நாயகம் கடுமையான குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கு பார்க்கிற நாட்டில் எவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது,
எவ்வளவு அரசாங்கமே மதுபானங்களை நடத்துகிறது, அரசாங்கமே போதைப் பொருள்கள் விற்கப்படுவதை வேடிக்கை பார்க்கிறது, விபச்சார விடுதிகளை நடத்திக் கொள்வதற்கு அரசாங்கமே அனுமதிக்கிறது. பல நாடுகளில் பார்க்கிறோம். அப்ப எந்த விதமான எந்த தவறும் அதை பற்றி கம்ப்ளைண்ட் வராத வரைக்கும், அவரை பற்றி குற்றச்சாட்டு வராத வரைக்கும் எந்த தப்பும் மன்னிக்கலாம். உயர் நீதிமன்றம் சொல்கிறது, உச்ச நீதிமன்ற பல பல தீர்ப்புகள்ல உச்ச நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்திருக்கிறது. ஒரு பெண்ணை ஒருத்தன் ஒப்பாட்டியா வைத்துக் கொள்வது தப்பு கிடையாது. நீதிமன்றங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறது. ஒருத்தன் ஒரு பெண்ணோடு காதலித்து அவளை அவருடைய கற்பை கெடுத்து விட்டானே, அதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. அதெல்லாம் அவரவர் இஷ்டம். எந்த பெண்ணோடு மூர் சுற்றலாம், எந்த பெண்ணோடும் அவர் என்ன செய்யலாம், வீதியில் ஆபாசமாக நடக்கலாம், குடித்துக் கொண்டு தெருவில் ஆடலாம், நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் என்றெல்லாம் வாய் மூடி நிக்கிறது பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு குடிக்க கூடாது என்று அறிவுரை சொன்னார்கள். அறிவுரை சொல்ற மட்டும் இல்ல, அடி உதவுற மாதிரி சில நேரங்கள் அண்ணன் உதவ மாட்டான். அடியை கொடுத்தாத்தான் சில தீமைகளை ஒழிக்க முடியும் என்றால் அதுக்கு அடி கொடுக்கத்தான் வேணுமே தவிர அதுல ஈவிரக்கம் காட்டக்கூடாது. நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, குடிக்கிறானா குடிக்கிறவன சவுக்கால் அடிங்க. இஸ்லாமிய சட்டம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சித் தலைவர்கள் அடிப்படையில் அவங்க அதிகாரிகளுக்கு சொல்கிறார்கள், எவனாவது குடிக்கிறவனை பார்த்தீர்கள் என்றால் சவுக்கால் அடிங்க. இன்னொரு தடவை குடிக்கிறானா திரும்ப சவுக்கால் அடிங்க. இன்னொரு தடவை குடிக்கிறானா சவுக்கால் அடிங்க. அதுக்கப்புறம் குடிச்சாண்டா ஆளை காலி பண்ணிருங்க. அவனுக்கு மரண தண்டனை தான் சரியான தீர்வு என்று இப்படி ஒரு கடுமையான குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். எவனாவது ஒருத்தர் கொலை செய்யணும்னா கொலைக்கு கொலைதான் தீர்வு, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காயங்களுக்கு காயம், உயிருக்கு உயிர் என்று நபிகள் நாயகம் தவறுகள் இந்த மாதிரி கொலையை பத்தி எவனும் நினைச்சே பார்க்க கூடாது. ஒரு சிறுமியை கற்பழிச்சு கொலை செய்யறான், பெண்களை கற்பழிச்சு கொலை செய்யறான், கிழவையை கூட விட மாட்டேங்கிறான், மிருகங்களை விட மாட்டேங்கிறான். மிருகங்களுக்கு கூட பாதுகாப்பற்ற ஒரு நாடாக நாடு இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால் இந்த கொலையை கற்பழிப்பை இதையெல்லாம் உலகத்தில் பார்க்க முடியுமா? தான் வாழ்ந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட கடும் குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொலை இல்லாத, கற்பழிப்பு இல்லாத, திருட்டு இல்லாத ஒரு ஆட்சியை நபிகள் நாயகம் நடத்தினார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி பூரண மதுவிலக்க நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே மது குடிக்கிற ஒருத்தர் பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் சில பேர் மது குடிப்பவர்களாக இருந்தார்கள். அவங்க சட்டம் போட்டு மதுபானம் என்பது ஒரு சைத்தான், இதன் மூலமாக உங்களுக்கு இடையில என்ன செய்யறான், பகைமை உண்டாக்க நினைக்கிறான், உங்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்க நினைக்கிறான், இதனால் பல தீய விளைவுகள் ஏற்படும், இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லி கடுமையான சட்டத்தை ஏற்படுத்தி பூரண மதுவிலக்க நபிகள் நாயகம் நடைமுறைப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் போட்டார்கள் ஆனால் ஒரு சிறந்த ஆட்சி தலைவர் என்பதற்கு, ஒரு மாமனிதராக நபிகள் நாயகம் வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல வரலாறுகளை, உங்களுடைய வரலாறுல பல விஷயங்களை சொல்லலாம். எல்லாருக்கும் சமநீதி நபிகள் நாயகம் வழங்கினார்கள். அவங்க காலத்துல ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். அவங்கள்ட்ட நபிகள் நாயகத்தில் வழக்கு வருகிறது. அந்த பெண்மணி யாரு? உயர் குலத்து பெண்மணி. அந்த சமுதாயத்துல உயர்ந்த ஒரு பிராமண குலம் மாதிரி ஒரு உயர்ந்த குலம், அன்றைக்கு குறைஷ் குலம் என்று ஒரு குலம் இருந்தார்கள். அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டால் என்று வழக்கு வருகிறது. நபிகள் நாயகத்தில் அவங்களுடைய பேர பிள்ளை பேசுகிறார். முஸ்லிம்கள் இதை விரும்பல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதை விரும்பல, உயர்ந்த குலத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு, ஏதாவது நஷ்டங்கள் வாங்கிக்குவோம், திருடனை உங்களை நீங்க விட்டுருங்க என்று பரிந்து பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர பிள்ளைங்களுக்காக வேண்டி இறங்கல, பணக்காரன் என்பதற்காக வேண்டி இறங்கல, உயர்ந்த குலம் என்பதற்காக வேண்டி சட்டத்தை மாற்றல. நபிகள் நாயகம் பிரகடனப்படுத்துகிறார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின் சரக்கத்ல கதல்து யதஹா. நீங்க யாரோ ஒரு ஃபாத்திமா என்ற ஒரு பெண் திருடி விட்டால் அவளை தண்டிக்க போற நினைக்கிறீங்களா? இந்த முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை வெட்டி துண்டாக்கி இருப்பேன் என்ற நபிகள் நாயகம் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். ஏன் பிள்ளைக்கு அதான் சட்டம், உலகத்தில் எவன் இந்த மாதிரி திருடினாலும் சட்டம் ஒண்ணுதான் என்று சமநீதியை நடைமுறைப்படுத்திய ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாதிரி அவங்க வாழ்ந்த காலத்துல தீண்டாமை தலைவிரித்து ஆடியது, குலப்பெருமை தலைவிரித்து ஆடியது, மொழிவெறி தலைவிரித்து ஆடியது. அரபு மொழி பேசக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. அபிசீனியர்கள், கருப்பு இனத்தை சேர்ந்த அபிசீனியர்கள் மட்டமானவர்கள், அவர்கள்லாம் அடிமைகளாக நடத்தப்பட வேண்டும் என்று அப்படி மொழிவேறி, இனவெறி, குலவெறி என்று தீண்டாமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், இருண்ட காலம் என்று சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் தீண்டாமை ஒழித்து கட்டினார்கள். எப்படி ஒழிச்சு கட்டுறாங்க? ஒரே ஒரு வசனம், திருமறை குர்ஆன்ல இறங்கிய வசனம் மக்கள்கிட்ட வாசித்து காட்டுகிறார்கள். ஐயுஹன் நாஸ்,
நபிகள் நாயகம் சொன்ன பல தத்துவங்கள்ல பல பல மக்களுக்கு தேவையான பல அறிவுரைகள் இது ஒன்று, லட்சக்கணக்கான அறிவுரைகள் இது ஒன்று. மக்களே, இன்னா கலக்கணாக்கும் மின் தக்கறிவோ உன்சா, இறைவன் சொல்கிறான், உங்கள் எல்லோரையுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நான் படைத்திருக்கிறேன். ஜால்நாக்கும் சூபமோ சபாயில நீ தாரப்பு, உங்களை பல கிளைகளாக பல கோத்திரங்களாக பல நாட்டவர்களாக பல மொழி பேசக்கூடியவர்களாக நான் ஆக்கியிருக்கிறேன் என்றால் ஒருத்தர் அறிமுகம் செய்து கொள்ளணும், ஒருத்தர் நீங்க பழகணும், எந்த விதமான வேறுபாடு இல்லாம சகோதரர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் உருதாய் மக்கள் என்று குறிப்பிடுகிறது. நபிகள் நாயகர் மக்கள்கிட்ட சொல்கிறார்கள், நீங்க யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை. எவன் ஒழுக்கமாக நடக்கிறான் அவன் தான் உயர்ந்தவன். எவன் பணக்காரன் அவன் உயர்ந்தவன் இல்லை, அரபு மொழி பேசுறதுனால உயர்ந்தவன் இல்லை, சிவப்பா இருக்கிறதுனால உயர்ந்தவன் இல்லை. எவன் கடவுளை பயந்து நடக்கிறானோ ஒழுக்கத்தோடு வாழுகிறானோ அவன் தான் உயர்ந்தவன் என்று நபிகள் நாயகம் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்று மக்கள்கிட்ட அறிவிக்கிறார்கள். ஏன் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு 6 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 6 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கலாமா? ஒருத்த கருப்பா இருப்பான், ஒருத்த சிவப்பனா இருப்பான், ஒருத்த படிச்சிருப்பான், ஒருத்த படிக்காம இருப்பான், ஒருத்த நல்லா சம்பாதிப்பான், ஒருத்த கம்மியா சம்பாதிப்பான், எல்லாம் உருதாய் மக்கள் தானப்பா என்று நம்ம சொல்லுவோம்ல. ஒட்டுமொத்த மனித சமுதாயமே உருதாய் மக்கள். உலகத்துல இறைவன் முதல்ல ஒரு ஆணை படைத்தான், ஆதம் என்று அவருக்கு பேர். அவருக்கு ஜோடியாக ஹவ்வா என்ற ஒருவரை படைத்தான். அந்த 2 பேர்ல இருந்துதான் மனித சமுதாயம் உருவானது. கடவுளுடைய தலையிலிருந்து கடவுள் மனுஷனை படைக்கல, கடவுள் காலில் இருந்து படைக்கல, அதனால அவனை திண்டத்தகாதவன் என்று கடவுள் சொல்லல. குரங்கிலிருந்து மனுஷன் உருவாவல, குரங்கிலிருந்து மனுஷன் உருவானவன் என்று அந்த ஒரு கற்பனை, ஒரு கற்பனை என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் நிரூபித்திருக்கிறது. நபிகள் நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க, மனிதன் என்பவன் மனிதனிலிருந்து உருவானவன் தான். ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் மனித இனம் என்று இன்றைய விஞ்ஞான உலகம் சொல்கிறது. நபிகள் நாயகம் மக்களுக்கு சொல்றாங்க, நீங்கள் எல்லாருமே ஒரு தாய் மக்கள், ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான் மனிதர்கள், எல்லாரும் சகோதரர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதை ஏதோ ஒரு தத்துவமாக ஏதோ ஒரு மக்களை ஒன்றுபடுத்துறதுக்காக வேண்டி அப்படி சொல்லல, அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க? அனைத்து சமுதாய மக்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பார்க்கலாம், எத்தனையோ இறை ஆலயங்கள்ல கடவுளை வழிபடுவதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் நுழைய முடியும், எல்லாரும் நுழைய முடியாது. அதுல கருவறைக்குள்ள நுழையிறதா இருந்தா அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயமா தான் இருக்க முடியும். சில பேர் ரோட்ல இருந்து பார்த்து கொண்டு கடவுளை ரோட்ல இருந்து தான் பார்க்க முடியும். ஆலயத்துக்குள்ள கூட வழிபடக்கூடிய உரிமை கிடையாது. அதுல சில இடங்கள்ல பெண்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் பள்ளிவாசல் பாருங்கள், பள்ளிவாசல்ல தீவிரவாதம் போதிக்கப்படவில்லை, பள்ளிவாசல்ல வன்முறை போதிக்கப்படவில்லை, பள்ளிவாசல்ல சமத்துவம் போதிக்கப்படுகிறது. எல்லாரும் தோளோடு தோள் விட்டு இன்று முஸ்லிம்கள் தொழுகிறார்கள். உலக வரலாற்றில் கத்தி இல்லாமல் துப்பாக்கி இல்லாமல் எந்த விதமான கடுமையான சட்டமும் இல்லாமல் எங்களிடத்தில் தீண்டாமை இல்லை என்பதை 5 வேளை தொழுகையில முஸ்லிம்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அமெரிக்காவிலிருந்து நீ வந்திருந்தாலும் சரி, அரபு நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி, கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் அடிமைகள். எல்லாரும் நீங்கள் தோளோடு தோல் விட்டு தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் தீண்டாமை ஒழிச்சு கட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் நபிகள் நாயகத்தை பற்றி சரோஜினி நாயுடு என்ற ஒரு கவிஞர், ஒரு பெண்மணி சொல்றாங்க, இன்றைக்கு உலகத்துல எந்த சகோதரத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் என்று உலகத்துல எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். நீங்க பேசியிருக்கீங்க, உட்கார்ந்து தீண்டாமை ஒழிக்கணும், கடும் சட்டம் போடணும், உட்கார்ந்து பேசி இருக்கிறீங்க, நபிகள் நாயகம் காட்டிட்டு போயிட்டாங்கப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் தீண்டாமை தன்னுடைய காலத்திலே ஒழித்து கட்டினார்கள். இன்றைக்கு முஸ்லீம்கிட்ட தீண்டாமை இல்லை. ஒரு தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுவோம் எல்லாரும், ஒரு திருமண சபையில் எல்லாரும் வரலாம், பள்ளிவாசலுக்கு எல்லாரும் வரலாம், பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல தெரிந்த யாரும் பாங்கு சொல்லலாம், பள்ளிவாசல் துளை வைக்க தெரிந்த யாரும் துளகலாம். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை தீண்டாமை இல்லை என்பதை நபிகள் நாயகம் தீண்டாமை ஒழித்து காட்டினார்கள். அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் பெண்களை அடிமைப்படுத்துவதாக கொடுமைப்படுத்துவதாக தப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள். நபிகள் நாயகத்தை மாதிரி பெண்களுக்கு உரிமை தந்தவர் உலகத்தில் எந்த தலைவனும் இருக்க முடியாது. ஒரு பெண்ணை திருமணம் பண்றதா இருந்தா அந்த பெண்ணுடைய விருப்பமெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை என்று பெண்களுடைய விருப்பம் ஒரு அளவுகோலாகவே கொள்ளப்படுவதில்லை. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி, விதவை பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். பெண்ணுடைய அனுமதி இல்லாம திருமணம் செய்யக்கூடாது. ஒரு பெண் ஒரு கணவனோட வாழ்றா, அவன் குடிகாரனா இருக்கிறான், கொலகாரனா இருக்கிறான்,
அவன் அன்றாடம் அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூசண்டு அடிவாயை கொண்டு உதவிவாயை கொண்டு உசுருக்கு உத்தரவாதம் இல்லாமல் அப்படி வாழ வேண்டிய தேவையில்லை. உனக்கு பிடிக்கலையா, ஆண் வந்து தனக்கு மனைவியை பிடிக்காவிட்டால் விவாகரத்து செய்யற மாதிரி பெண்ணுக்கு கணவனை பிடிக்காவிட்டால் சில விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழலாம், சில விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. திருந்தவே மாட்டான். இவன் வந்து கொடூரமான குலகாரனா இருக்கிறான், மோசக்காரனா இருக்கிறான், சாப்பாடு போறது இல்லை, துணிமணி வாங்கி தரது இல்லை, கொண்டாட்டி ஒழுங்கா ஒழுத்துல வைக்கல என்று ஒரு பெண்ணை செய்யறா நினைக்கிற அந்த கணவனால பல வகையில பாதிக்கப்படுவதாக நினைக்கிறான். அவள் விரும்பினால் ஜமாத்து தலைவரிடத்திலே முறையிட்டு கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது. கும்பல பிள்ளை உயிரோடு புதைத்த காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைகளை வளர்த்தால் உங்களுக்கு சொக்கும், பொம்பளை பிள்ளைகளை வந்து அவங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் பெண்களுடைய உரிமையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினார்கள். அதே நேரத்தில் பெண்களுடைய உரிமைங்கிற பேர்ல ஆம்பளை மாதிரி பொம்பளை ட்ரெஸ் கொடுத்தானு இதை இஸ்லாம் ஏத்துக்கல, இதை நபிகள் ஏத்துக்கல. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கவர்ச்சியாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படணும், கற்பு பாதுகாக்கப்படணும். ஆணுக்கு பெண் வந்து நிகர் கிடையாது, சமம் கிடையாது. சில விஷயங்கள் சமமாக இருக்கலாம், சில விஷயங்கள் சமமாக இல்லை. எங்கெல்லாம் சமமாக பெண்கள் மதிக்கப்பட வேண்டுமோ அங்க சமமாக மதிக்கணும். எல்லா இடத்திலும் சமம் மதிக்க முடியாது. அதனால ஆடை விஷயத்தில் அவர்கள் கூடுதல் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெண்களை பாதுகாப்பதற்காக ஆண்களுடைய காம பார்வையிலிருந்து பெண்களை வந்து பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு ஆடை முறையை இஸ்லாம் சொல்லி தருவதை தவிர இது பெண்களை அடிமைப்படுத்துறது இல்லை. பெண்கள் வந்து நபிகள் நாயகத்துடைய காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், பெண்கள் பிரச்சாரம் செய்தார்கள், பெண்கள் மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் படிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்ப பெண் உரிமையை பெற்று தந்தவர் நபிகள் நாயகம் அவர்கள். ஆன்மீக தலைவர்கிற பேர்ல மக்கள்கிட்ட மூட நம்பிக்கை போதிக்கல, பேய் பிசாசு இருக்கிறதா சொல்லி ஏமாத்தல, செய்வனை எடுக்கிறேன், சூரியத்தை எடுக்கிறேன், உனக்கு தாயத்தை போடுறேன், தகனடி தர்றேன் என்றெல்லாம் நபிகளாக இருக்கல. நபிகளாகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரோகிதராக இருக்கல. கல்யாணம் பண்ணணுமா என்னை கூப்பிடு, வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்களா என்னை கூப்பிடு, நீ கடல் இருக்கிறியா என்னை கூப்பிடு, நான் வந்து பாத்தியா ஓதி நான் துவா செய்து நீ கடை திறந்தால்தான் வீடு திறந்தால்தான் அந்த வீடு செழிக்கும் என்று அப்படி ஒரு புரோகிதத்தை நபிகளாக நடத்தல. நபிகளாக அவரவர் என்ன செய்யலாம், உங்களுடைய இறைவன் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளுங்கள் என்று இந்த சுயமரியாதையை போதித்த ஒரு தலைவர், புரோகிதத்தை ஒழித்து கட்டிய ஒரு தலைவர் நபிகள் நாயகம் அவர்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமனிதர் என்பதற்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான பாடங்கள் படிப்பின் இருக்கிறது. பல சமூக பிரச்சனைகளை தலையிட்டு அதற்கு தீர்வு சொன்னார்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு நபிகள் நாயகம் வந்து தீர்வு சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் நோய்வாய்ப்பட்டார்கள் என்றால் போய் நபிகள் நாயகம் நேரடியாக சந்தித்தார்கள். அவங்களுக்கு யாராவது விருந்து அழைப்பு கொடுப்பார்கள் என்றால் நபிகள் நாயகம் அந்த விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து சமுதாய மக்களும் புரிந்து கொண்டு நபிகள் நாயகத்தின் வழியில் நடக்க முயற்சி செய்யும். நபிகள் நாயகம் என்பவர்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, அனைத்து சமுதாயத்திற்கும் அறிவுரை சொல்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற ஒரு மாமனிதர். அப்படிப்பட்ட அற்புதமான மாமனிதரை பெற்றிருக்கிற ஒரு சமுதாயம் நபிகள் நாயகத்தை பின்பற்றாம அவங்க யாரை வழிகாட்டியா எடுத்துக்கிறாங்க. எத்தனையோ முஸ்லிம்கள் பார்க்கிற சினிமா நடிகர்களை, அரசியல்வாதிகளை தங்களுடைய வழிகாட்டி என்று நினைக்கிறார்கள். சில பேர் முன்னால் வாழ்ந்து சென்ற தங்களுடைய தலைவர்களை, இமாம்களை வழிகாட்டி என்று நினைக்கிறார்கள். எனக்கு ஹனஃபி இமாம் வழிகாட்டி, எனக்கு ஷாஃபி இமாம் வழிகாட்டி. அவர்கள் சிறந்த அறிஞர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்கு முன்மாதிரி யார் என்று சொன்னால், யாருக்கு இறைவனிலிருந்து இறை செய்தி வந்தது என்றால் நபிகள் நாயகத்துக்கு தான் வந்தது. அவங்களைத்தான் பின்பற்றணும். நபிகள் நாயகத்தை முஸ்லிம்கள் ஒழுங்காக பின்பற்றுவார்கள் என்றால் முஸ்லிம் சமுதாயத்தில் வரதட்சணை வந்திருக்காது, முஸ்லிம் சமுதாயத்தில் ஆடம்பர திருமணங்கள் பெருகிருக்காது, முஸ்லிம் சமுதாயத்தில் தர்கா இருந்திருக்காது, தாயத்து வியாபாரம் இருந்திருக்காது, இங்கேயும் பேய் பிசாசை நம்புகிற ஒரு கூட்டம் இருந்திருக்காது, இங்கேயும் புரோகிதம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருந்திருக்காது. முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்துடைய உண்மையான வரலாற்றை படிக்கணும். அவங்க பேரில் சொல்லப்படக்கூடிய கதைகளை நம்ம அவங்களுடைய உண்மையான வரலாற்றை படித்து அதை பின்பற்ற வேண்டும். அனைத்து சமுதாய மக்களும் நபிகள் நாயகத்தை புரிந்து போற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றி கூறி, காவல்துறை, உளவுத்துறை சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாகுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.